2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, மிகப்பெரிய வெற்றி பெற்றார், ஆட்சியை பிடிச்சிட்டார். இப்போ பணம் வைத்திருக்கிறவர்கள், அரசியல் ஆசையில் உள்ளவங்க, அரசியல் கட்சியில் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே தனி கட்சி தொடங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. அண்ணாமலையை பாஜக ஆசீர்வாதத்தோடு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பார், திட்டங்களை எதிர்ப்பார், தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து விஜயை கண்டிப்பாக எதிர்க்கக்கூடிய வேலை செய்வார். 50 லட்சம் ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு இருக்குது. ஒரு பிரைவேட் சர்வே பண்ணியிருக்காங்க, தனி மனிதனுக்கு 50 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் 50. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய வேகம், அண்ணாமலையோட ஸ்பீச்சு, அண்ணாமலையை பார்த்து திரண்ட கூட்டம். அண்ணாமலை தனி கட்சினா கட்சி ஆரம்பித்தார்னா அதுக்கு உள்ள பேக்கப் என்னன்னா, ரஜினிகாந்த் பின்னாடி பெரிய அளவில் ஆசீர்வாதம் இருக்குது. அண்ணாமலை ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு கட்சி பேரை பதிவு பண்ணி வச்சுருக்காரு, மக்கள் சக்தி இயக்கம்னு சொல்கிறாங்க. அந்த பேரை தான் அண்ணாமலை பயன்படுத்த போகிறாரு. இது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சியாக இருக்கும். ஒருவேளை அவர் தனி கட்சி ஆரம்பித்தார்னா அவரும் ஒரு தனி கட்சி. இது நீங்கள் சொல்கிறது அண்ணாமலை மட்டும். ஒரு 4 கட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது, புதிய கட்சி. சாதி மதம் பார்க்காம ஜெயிச்சிடலாம், இளைஞர்களாக இருந்தால் ஜெயிச்சிடலாம், சோசியல் மீடியாவை கையில் எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம், ஜென்சி அரசியல் ஈஸியாக போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போ வந்து அரசியல் களத்தில் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே போட்டி. இந்த இளைஞர்கள் ஓட்டை யார் வாங்க? அண்ணாமலையா, சீமானா, விஜயா, திமுகவா, அதிமுகவா? இப்போ இளைஞர்கள் ஓட்டு இப்படி 4 பக்கம் பிரிஞ்சா எந்த பக்கம் யார்? இப்போ சீமானவர்கள் பக்கம் இருக்க இளைஞர்கள் தான் விஜய் பக்கம் போயிட்டாங்களா? அண்ணாமலை பக்கம் இருக்கிற இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டார்களா? இல்லை, அண்ணாமலை பக்கம் இருந்த இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் பக்கம் போயிருக்கிறாங்க. சீமானிடம் இருந்த இளைஞர்களில் கொஞ்சம் போயிருக்கிறாங்க. அதிமுக திமுக அவங்களுடைய பேஸ் ஓட் பேங்க் 1.25 கோடி 1.5 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த 1.5 கோடி ஓட்டை யார் வாங்குறதுங்கிறதான் சிக்கல். அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பதில் பெரும்பான்மையான சிக்கல் விஜய்க்கு தான் இருக்கா? கண்டிப்பாக அவர் டார்கெட் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜென்சியை விஜய் அண்ணாமலை டச் பண்ணுவாராங்கிறது சந்தேகம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் நாளுக்கு நாள் ஒரு கட்சி, இனிமேல் வந்த கட்சியெல்லாம் ஆட்சி, அந்த மாதிரி திராவிட கட்சிகள் மேலே இருக்க வெறுப்பு, இல்லை திராவிட கட்சிகள் மேலே தொடர்ந்து வர ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக ஒரு புது கட்சிக்கு தமிழக வெற்றிகளை அது வாய்ப்பு கொடுத்தாங்க. சரி, விஜய்க்கே வாய்ப்பு கொடுக்கும்போது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தை அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குறாரா, இல்லை வந்து முன்னாடி இருந்தே இந்த புது கட்சி யோசனை இருந்துச்சு? ஏன்னா திடீர்னு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இவ்வளோ ஆதரவு வருது? புதிய கட்சி தொடங்கினா அண்ணாமலை பக்கம் போக அவ்வளோ வாக்காளர் ரெடியாக இருக்கிறாங்களா? அண்ணாமலை அவர்களின் முடிவு என்னவா இருக்குது? இல்லை, முதல்ல இந்த திராவிட கட்சிகள் மீது வெறுப்பு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, வெறுப்பு வரவும் கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, இந்த ஊழல்ன்ற ஒரு வார்த்தையினால இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட ஊழலாக இருக்கட்டும், சாதிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும், மத ரீதியான பாகுபாடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் 50 வருஷத்தில் வந்து குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாகவும், கல்வியிலையும், வேலை வாய்ப்புலையும், பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கல்விங்கிற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு வந்து வளர்ஞ்சிருக்கு. ஆனால் ஒரு தலைமுறையினருக்கு மாற்றம்னு ஏன் கேட்குறாங்கன்னா, மற்ற விஷயங்களை பார்க்காம ஒப்பிடாமே பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாடு எல்லா வகையிலும் வளர்ச்சியாக இருக்குது. ஜிடிபியில் வளர்ந்துருக்கிறோம், கல்வியில் வளர்ந்துருக்கிறோம், பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம். இன்றைக்கி கல்வி அறிவு இல்லாத குழந்தைகளே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு டிகிரியாவது இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் படிக்க வச்சுறாங்க. இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமாவது ஒன்று இருக்கும். இப்போ கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே நம்ம வந்திருக்கு. ஒரு தலைமுறையினருக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து சாதி அடக்குமுறையை பார்க்கல, மத அடக்குமுறையை பார்க்கல, வறுமையை பார்க்கல. ஒரு தலைமுறையினருக்கு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப லேசியாக எடுத்துக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த ஆட்களுக்கு இந்த 2 திராவிட கட்சியிலும் அரசியலை கொண்டு போய் சேர்க்கலை, தவறிட்டாங்க. ஒரு புதிய ஆட்களுக்கு உள்ளே வர்றதில்ல, இளைஞர்களுக்கு வழி விடுறதில்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் லேகானவனே என்னாச்சுன்னா அந்த 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 தேக்கம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் வந்தார், அவங்க வாக்களிச்சுட்டாங்க, இன்றைக்கி அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ அதே மாதிரி தான் விஜய் வந்து முதல்ல சினிமாவில் நடிக்க வந்தார். நடிக்க வந்த என்ன ஆச்சுன்னா, நாளை தீர்ப்புன்னு ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு டைரக்டருடைய பையன். அப்போ அவரை முதல் படம் வந்தப்போ அன்றைக்கி அவரை பற்றி கடுமையான விமர்சனங்கள்லாம் எழுந்தது. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்லாம் எழுதுனாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணார்னா, விஜயகாந்தை வச்சு செந்தூரபாண்டியன் பண்ணார். அப்புறம் அடுத்தடுத்து போய் அவர் ஒரு ஹீரோவை எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அப்போ ஒரு டேரக்டருடைய பையன் ஹீரோ ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா, சினிமாவில் அந்த காலகட்டங்களில் பல டேரக்டர், பல ப்ரொடியூசர்ஸோடைய தம்பி பையனை வச்சு படம் எடுத்து கையை சுட்டுட்டாங்க. ஆனால் ஒருத்தர் தான் விஜய் மாதிரி உருவாகி வர முடிஞ்சு, பல பேர் வர முடியாமல் போயிடுச்சு. பெரிய பெரிய நடிகருடைய பசங்கள்லாம், வாரிசுகள்லாம் அவங்க கூட சினிமாவில் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ அரசியலில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, மிகப்பெரிய வெற்றி பெற்றார், ஆட்சியை பிடிச்சிட்டார். இப்போ பணம் வைத்திருக்கிறவர்கள், அரசியல் ஆசையில் உள்ளவங்க, அரசியல் கட்சியில் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே
தனி கட்சி தொடங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. விஜய் அந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சமீப காலமாக அதில் ஒரு முரண்பாடோடு இருக்கிறாரு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அப்போ அவரும் வந்து அந்த மூடில் இருக்கார். விசாரித்த வரைக்கும் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுற சமாதானம் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. நீங்கள் கட்சியுடைய தலைவராக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அவங்க சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் தனி கட்சி ஆரம்பித்தார்னா அவரும் ஒரு தனி கட்சி. இது நீங்கள் சொல்கிறது அண்ணாமலை மட்டும். ஒரு 4 கட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது, புதிய கட்சி அடுத்த கட்டமாக. ஆமாம், ஒரு கட்சியில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. கட்சியிலிருந்த சட்டமன்ற ஆமாம், ஒரு கட்சியில் செயலாளராக இருந்தவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. செயலாளராக பொதுச் செயலாளராக இருந்தவர் கட்சி இன்னொரு கட்சி வந்து டீஆக்டிவேட்டாக இருந்த கட்சி அதை ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. இப்படி தமிழ்நாடு அரசியல் களம் வந்து இப்போ வந்து பரபரப்பாக இருக்குது. அரசியல் களம் காசு கொடுக்காம ஜெயிச்சிடலாம், சாதி மதம் பார்க்காம ஜெயிச்சிடலாம், இளைஞர்களாக இருந்தால் ஜெயிச்சிடலாம், சோசியல் மீடியாவை கையில் எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம், ஜென்சி அரசியல் ஈஸியாக போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போ வந்து அரசியல் களத்தில் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயை கவுண்டர் கொடுக்கறதுக்கு யார் வருவா? ஒரு இளைஞராக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், ஓரளவுக்கு அறியப்பட்ட முகமாக இருக்கணும்னு அண்ணாமலையை இறக்க பார்க்குறாங்க. பாஜக 2 ஆப்ஷன் வச்சுருக்கு. ஒன்று, அண்ணாமலையை பழைய மாதிரி மாநில தலைவரை ஆக்கி உள்ளே கொண்டு வந்து இறக்கி விஜய் கவுண்டர் கொடுக்குறது. இல்லையா அண்ணாமலையை பாஜக ஆசீர்வாதத்தோடு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது. அவர் என்ன பண்ணுவார்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பார், திட்டங்களை எதிர்ப்பார். தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து விஜயை கண்டிப்பாக எதிர்க்கக்கூடிய வேலை செய்வார். இப்போ என்னென்னா ஒரு புள்ளி விவரம் எடுத்துக்கிறாங்க. 50 லட்சம் ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு இருக்குது. ஒரு ப்ரைவேட் இப்போ சர்வே பண்ணியிருக்காங்க. தனி மனிதனுக்கு 50 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் 50. அண்ணாமலையினுடைய ஆதரவாளருக்கு அண்ணாமலையுடைய வேகம், அண்ணாமலையோட ஸ்பீச்சு, அண்ணாமலையை பார்த்து திரண்ட கூட்டம். அப்படின்னா பிஜேபிக்கு அந்த வாக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும். கிடைக்கல. இன்னொரு ரிப்போர்ட்டும் எடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு எங்கே போச்சு? விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதற்கு பிறகு தான் ஒட்டுமொத்தமாக பாஜக பேனரில் அண்ணாமலை இறக்குனா போனி ஆகாது, தனி கடையை போட்டு விட்ருவோம். அண்ணாமலைக்கு ஒரு கடையை போட்டு விட்ருவோம், பிஸ்னஸ் அவர் பார்க்கட்டும், ஓனர் நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்கில் இருக்காங்க. இப்போ 2 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு உள்ள. அண்ணாமலையை நேரடியாக பாஜக தலைவர், தமிழ்நாடு தலைவராகலாம். இல்லை அவரை வந்து அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறார், சில கண்டிஷன்ஸ் சொல்கிறார் போல். எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் இருக்கணும், நிர்வாகிகள் நீக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு அதிகாரம்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு போல். அதுக்கு ஒத்துக்குருவாங்களா இல்லை தனிக்கடையே போட போகிறாராங்கிறது தெரியல. 2ல் ஒன்று நடக்க போகுது. அண்ணாமலை அரசியலுங்கிறது விஜய் அண்ணாமலைன்னு தான் அடுத்து போக போகுது. அடுத்த அரசியல் விஜய் பேசுகிறார் இல்லையா, விஜய்க்கு நிமிடத்துக்கு நிமிடம் அண்ணாமலை தான் கவுண்டர் கொடுப்பார். ஏன்னா திமுக வந்து எழுதி கவுண்டர் கொடுக்கறதுக்குள்ள அப்டேட்டடாக அண்ணாமலை பேச. ஆமாம், விஜய் காரசாரமாக பேசிட்டு போயிட்டாருன்னா அடுத்த நாள் காலம் அறிவாளத்தில் யாரும் 2 பேரை விட்டு ஒரு பேட்டி கொடுப்பாங்க. ஆர்எஸ் பாரதி வச்சு பேட்டி கொடுப்பாங்க. அது பாதி பேருக்கு நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாதுன்னு வச்சுங்க. இம்மிடியட்டாக சுட ஸ்பாட்டில் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு இளைஞர் தேவை, பரபரப்பான ஆள் தேவைங்கும் போது அண்ணாமலையை கொண்டு வந்து இறக்கணும்னு பார்க்குறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கால்குலேட் பண்ணி 2ல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ணாமலை தனி கட்சினா கட்சி ஆரம்பித்தார்னா அதுக்கு உள்ள பேக்கப் என்னென்னா ரஜினிகாந்த் பின்னாடி பெரிய அளவில் ஆசீர்வாதம் இருக்குது, அண்ணாமலைக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அண்ணாமலை ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு கட்சி பேரை பதிவு பண்ணி வச்சுருக்காரு, மக்கள் சக்தி இயக்கம்னு சொல்கிறாங்க. அந்த பேரை தான் அண்ணாமலை பயன்படுத்த போகிறாரு. இது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சியாக இருக்கும். ஒரு கோர் இந்துத்துவா இல்லாமல் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சியாக எல்லாரையும் அரவணைச்சு போய் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பெரியார் திராவிடம் இது அந்த அதே கடையை நம்மளும் போடுவோம் அப்படிங்கிற ஒரு மூடில் அண்ணாமலை இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ அதை நோக்கி தான் போகிறாரா இல்லை சேர போகிறாராங்கிறது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். யார் வந்தாலுமே பிஜேபி அடிக்கிறது உறுதியா? ஆமாம், பிஜேபியை அடித்தா தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். ஆனால் அண்ணாமலை வந்தாருன்னா ஒரு சாஃப்டாக அடிப்பார். தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா சொல்கிறேன். நாங்கள் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குரிய சில திட்டங்கள்லாம் அதுக்கு தான் முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு லீடு பார்த்துருப்பீங்க. இந்த 9ஆம் வகுப்புக்கு 3 மொழி கொள்கைங்கிறது அட்டாக் பண்ணியிருப்பார். பாஜகவுடைய ஐடியாலஜிக்கலான ஒரு ஸ்கீம் அதை அட்டாக் பண்ணுறாரு அண்ணாமலை. அதுவும் சிபிஎஸ்சியில் வைக்கவே கூடாது, 2029க்கு அப்புறம் வச்சுக்கலான்னு அட்டாக் பண்ணுறாரு. அப்போனா ஒரு நூல் விட்டு பார்க்குறாரு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புங்கிறது திமுகவுக்கு கை கொடுத்தது. 2024 வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதை கரெக்டாக பண்ணாங்க. திமுக பாஜக எதிர்ப்பை கையில் விட்டதுனால தான் அதிமுக அழிஞ்சுது. விஜய் திமுக பாஜக எதிர்ப்பை மேலோட்டமாக பண்ணார். அப்புறம் விஜய்க்கு கை கொடுத்துருச்சு. இப்போ விஜய் ஏறக்குறைய விஜய் பண்ண பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஒரு மைல்டாக போகிறார் இல்லையா, அதே ஸ்டாண்டில் அதே அளவில் தான் அண்ணாமலை எடுப்பார். முக்கியமான இஷ்யூஸ்க்கு மட்டும் பேசுவார். இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்களா எதிர்த்து பேசுவார். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் எதிர்த்து பேசுவார். முக்கியமான விஷயங்களுக்கு எதிர்க்கிறது, முக்கியமான விஷயங்களுக்கு ஆதரவு பண்ணுறது,
அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டாக ஒரு அரசியலை பண்ணி தமிழ்நாட்டில் வரப்போகிறாரு. விஜய்க்கு ஒரு சரியான கவுண்டராக அண்ணாமலை இருப்பார். எல்லாருக்குமே ஒரே போட்டி, இந்த இளைஞர்கள் ஓட்டை யார் வாங்குறது? அண்ணாமலையா, சீமானா, விஜயா, திமுகவா, அதிமுகவா? இப்போ இளைஞர்கள் ஓட்டு இப்படி நாலா பக்கம் பிரிஞ்சா எந்த பக்கம் யார்? இப்போ சீமான் அவர்கள் பக்கம் இருக்க இளைஞர்கள் தான் விஜய் பக்கம் போயிட்டாங்களா? அண்ணாமலை பக்கம் இருக்கிற இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டார்களா? இல்லை, அண்ணாமலை பக்கம் இருந்த இளைஞர்கள் பெரும்பாலான விஜய் பக்கம் போயிருக்கிறாங்க. சீமானிடம் இருந்த இளைஞர்களில் கொஞ்சம் போயிருக்கிறாங்க. இப்போ அதிமுக அவங்களுடைய பேஸ் ஓட் பேங்க் 1.25 கோடி 1.5 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த 1.5 கோடி ஓட்டை யார் வாங்குறதுங்கிறது தான் இப்போ சிக்கல். அதில் கிட்டத்தட்ட விஜய்க்கு புழுந்த ஓட்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் டு 40 லட்சம் வரைக்கும் வந்து அதிமுக பாஜக ஆதரவாளர்களுடைய ஓட்டுங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அதிமுக ஏற்றுக்கல, ஒரு வலுவான கூட்டணி இல்லைங்கிறதுனால இந்த பக்கம் மாற்றி போட்டுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிராமின்ஸ் ஓட்டே இந்த மாதிரி நிறைய பேர் விஜய்க்கு வந்துருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிறது அண்ணாமலை ஏற்றுனா. எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். அவங்கள செயல்பாடுகளை விமர்சிக்கிறது அதெல்லாம் வந்து அண்ணாமலை ஏற்கனவே திமுக செஞ்ச வேலை தானே. அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக செய்கிறப்ப ஒரு எளிதாக இருக்காது. விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கடுமையான போட்டியாக தான் இருக்கும். அப்பையும் போயும் அவர் எப்படி திமுக வரைக்கும் பேச போகிறாரா, இல்லை பேசக்கூடியவங்களுக்கு கவுண்டர் கொடுக்க போகிறாராங்கிறது தெரியல. இந்த இருதுருவ அரசியல்ன்றது இந்த 2026 முடிந்ததா இல்லை இனிமேல் ஆரம்பிக்குமா? இல்லை, யாராக இருக்கிறது? இது திமுக அதிமுகவா? திமுக அதிமுகன்ற ஒரு இருதுருவ அரசியல் இது வரைக்கும் இருந்துச்சு. எப்போ எடுத்தாலுமே 50 வருஷமாக இருதுருவ அரசியல் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இருதுருவ அரசியல் இனிமேல் முடிஞ்சு அடுத்து பல அரசியல் வருமா, இல்லை அதே மாதிரி இப்போ திமுக அதிமுக இருந்த இடத்துல விஜய் அண்ணாமலை, விஜய் சீமான் அந்த மாதிரி ஒரு அரசியல் போகும்? இல்லை, அப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. திமுக பொறுத்த வரைக்கும் இனி அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு திருப்பி எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க. 91 ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பிறகு திமுக படுதோல்வி, 96 திருப்பி ஆட்சியை பிடிச்சி, 96 திருப்பி அதிமுக படுதோல்வி, 2001 அதிமுக ஆட்சியை பிடிச்சி. அப்படிங்கும்போது வெற்றி தோல்வியே அவங்கள அதை அடுத்து அவங்க எப்படி அப்டேட் பண்ணிக்கிற போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் இனிமேல் ரெகுலராக நடக்கும், கூட்டணி ஆட்சிங்கிறது நீ கன்ஃபார்ம். ஒரு 20 வருஷத்துக்கு சொல்லலாம். 20 வருஷத்துக்கு நீ எந்த கட்சி வந்தாலும் சரி. இப்போ திமுகவே அடுத்த தேர்தல் வருது, விஜய் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, விஜயினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக போடுறாங்க அப்படின்னா ஒரு ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா அது கூட்டணி ஆட்சி தான். அப்போ விஜயோட வேலை கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம், அது ஒரு கூட்டணி ஆட்சி தான். அண்ணாமலை வந்தார்னா அவர் சிலோட கட்சிகள் சேர்ந்து அதுவும் கூட்டணி ஆட்சி தான். அப்போ கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு ஃபார்முலா தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாயிருக்கு. அது எப்படி வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான். அதுவுமே ஃபுல் மெஜாரிட்டியில் கொடுத்தாங்கன்னா கூட்டணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சிகளும் டிமாண்ட் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடியே, தொகுதி உடன்படிக்கை முன்னாடியே வந்து கூட்டணி ஆட்சிக்கு டிமாண்ட் பண்ணி தான் உள்ளே போவாங்க. எல்லாரும் பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பல கட்சிகள் வந்து தனிச்சின்னத்தில் போட்டிட போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க. ஐயோ தனிச்சின்னத்தில் போட்டு நாங்கள் அமைச்சராக இருப்பேன்னு ஒரு சில கட்சியெல்லாம் புலம்புறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இனிமேல் தமிழ்நாட்டில் அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு கூட்டணி ஆட்சி தான். அப்போ யார் வருவா, யார் நிலச்சி நிற்பார், 50 வருஷத்துக்கு இவர் தான் முதலமைச்சர்னு யாரும் பட்டா போட்டு கொடுக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருமே சொல்ல முடியாது. அப்போது ஒரு களம் மாறி இருக்குது. இனிமேல் பிரச்சார களம் மாறும், பிரச்சார தளம் மாறும், பிரச்சாரத்தில் பேசக்கூடிய தலைவர்களுடைய தோணி மாறும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறும், புது புது கட்சிகள் வரும். இனி எல்லாமே ஒரு புதிய கட்டமைப்பில் உருவாகும் அரசியல் தளம். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு 2, 3, 4 பல கட்சிகள் பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பதில் பெரும்பான்மையான சிக்கல் விஜய்க்கு தான் இருக்கா? கண்டிப்பாக அவர் டார்கெட் பண்ணி தான் இருப்பார். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கூட்டம், அதாவது விஜய் பார்க்கறதுக்கு கூடுற கூட்டம், அண்ணாமலை பார்க்கறதுக்கு கூட்டம், சீமானை பார்க்கறதுக்கு கூட்டம், இந்த மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் பெரும்பாலான இளைஞர்கள் இவர்கிட்ட திறன் நிற்கிறாங்க. அந்த ஜென்சி விஜய் அண்ணாமலை டச் பண்ணுவாராங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா அதுக்கு மேலே தான் அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக இருக்காங்க. அண்ணாமலை அரசியலுங்கிறது ஒரு பரபரப்பான படித்தவர்களுக்கான அரசியல், நிறைய பேர் அதை நம்புகிறாங்க. அதனால் என்னென்னா அது வந்து உங்களுக்கு 25+ இருக்கும். 18-25ங்கிறது விஜய் கோரா பிடிச்சிட்டாரு. அவருக்கு அந்த சினிமா ஒரு பெரிய கை கொடுத்துருச்சு. ஒரு பாட்டை போட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, மொத்தம் ஓட்ட போட்டுறாங்க. அண்ணாமலையால் அப்படி பண்ண முடியாது. இனிமேல் மெர்சல் பீஸ்ட் அந்த இதெல்லாம் இனிமேல் தான் வரிசையாக வரும். இதெல்லாம் குருவி வில்லு இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டவங்க. இனிமேல் அடுத்து பீஸ்ட் தான் அடுத்து இறங்குவான். அடுத்து வந்து ஜனநாயகம் அடுத்து தான் வர்றான். ஆமாம், இனிமேல் அதனால் வந்து அந்த அரசியலுங்கிறது விஜய் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. நீங்கள் வந்து இந்த 18லேருந்து ஒரு 25க்குள்ளங்கிற ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. ஒரு 4 வருஷங்களுக்கு தேர்தல் வர்றப்ப 15 வயசாக இருக்கிறவன் ஓட்டு போட்டுருவான். அப்படிங்கும்போது விஜயினுடைய பேஸ்மெண்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் விஜய் அண்ணாமலைங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் ஒரு பெர்சன்டேஜ் அவர் உடைக்கலாம். அந்த 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்கக்கூடிய ஓட்டை வந்து அண்ணாமலை பிரித்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் விஜய் அண்ணாமலை ஒரு வலுவாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வேளை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து திமுக கூட்டணிக்கு போகிறான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க?
அது ஒரு 50 லட்சம் ஓட்டு அங்கே ஆட் ஆனால் என்ன ஆகும்? திமுக வென்று. பாமகவோ அண்ணாமலையோ பாஜக இல்லாத அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிற நாளைக்கு ஒரு வாதத்தை வச்சுக்கிறோம். அந்த கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த அண்ணாமலை கட்சியும் திமுகவும் விசிக வெளியில் போயிடுச்சு. இந்த கட்சியெலாம் வெளியில் போயிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் அமமுக பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது ஒரு கடுமையான டஃப் கொடுக்குற அணியாக இருக்குது. வெற்றி பெறக்கூடிய அணியாக கூட மாறலாம். அப்போ அரசியல் களம்ங்கிறது எப்போனாலும் எவ்வளோ நடக்கலாம். இதுதான் நிரந்தரம், இதுதான் சாத்தியம்னு சொல்ல முடியாது. 2024 40 சீட்டு அடித்த திமுக தோற்று போச்சு. அந்த கூட்டணி அக்கா பிரிஞ்சு போச்சு. யாரும் யோசிக்கல. இன்னொரு கூட்டணி ஃபார்ம் ஆகும்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அரசியல் களம்ங்கிறது வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. எப்போ வேணாலும் எவ்வளோ நடக்கலாம். திமுக அதிமுக அதுக்கப்புறம் தொடர்ந்து கடந்த 10-15 வருடங்களாக பேசப்பட்டு வந்த ஒரே ஆள் சீமான் அவர்கள் தான். 15 வருடங்களுக்கு மேலே பேசியிருக்கோம். திமுக அதிமுக சீமான், திமுக அதிமுக சீமான். ஆனால் சீமான் அவர்களை சமீப காலமாக இப்போ யாருமே எந்த இடங்கள்லையும் பேசுறதில்ல. சீமான் அவர்களுமே பேசுறதில்ல. சீமான் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் போயிட்டாரா, இல்லை வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரா? தொய்வு இருக்குது. கடந்த 15 வருஷமாக நிறைய போராட்டங்கள், வழக்குகள், அரசியல் களம், போராட்டக்களம் தொடர்ந்து பேசுகிறாரு, பயணம் பண்ணுறாரு, ஒரு திட்டங்களை சொல்கிறாரு. நம்ம இவ்வளோ சொல்லியும் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து நிராகரிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சோர்வு இருக்குது. அவருக்கு மட்டும் கிடையாது, நாம் தமிழர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு சோர்வு, வருத்தம் இருக்குது. நம்ம ஐடியாலஜிக்கலாக நம்ம பேசுகிறோம், நம்மளை ஒன்றும் பண்ணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிட்டார். நம்ம பேசுகிறது வேஸ்ட்டாப்ப அப்படிங்கிற ஒரு மனசோர்வு வந்துச்சு. எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அதில் கொஞ்சம் இருக்கிறாங்க. நீ அடுத்து தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணிக்கு போகக்கூடிய மனநிலையில் இப்போ வந்துருவாரா? வேறு வழி இல்லைல்ல. ஏன்னா நம்ம மக்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. கூட்டணி கூட சேர்ந்தாதுட்டு ஃபைட் பண்ணுவோம்னு நினைக்கிற நிலைமைக்கு வர்றதாகவும் ஒரு சில கட்சியில் அவர் கூட்டணி பேசுகிறதாகவும் கூட தகவல் இருக்குது. அது வரக்கூடிய தேர்தல் கழகமும் தெரியும். இந்த மாதிரி இளைஞர்கள் ஓட்டை எல்லாருமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தான் ஒரு. இல்லை, அதிமுகவுக்கும் பேஸ் ஓட் பேங்க் இருக்குல்ல. அந்த 1 கோடி ஓட்டு வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை அதிமுக கூட்டணி வச்சுங்க, ஒருவேளை அப்படி வந்து என்ன பண்ணுவீங்க? பாஜக இல்லாத அண்ணாமலைன்னு சொல்கிறேன். பாஜக இல்லாமல் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலை வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். யார் வேணாலும் வந்து நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் விரோதி ஆகலாம். தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்தவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு வேறு கட்சியில் போய் சேர்றாங்க, 2 பேரும் மோதிக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அரசியல் களம்ங்கிறது வந்து எதுக்கும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் நடக்கலாம். தமிழ்நாட்டில் அப்போ அடுத்த 5 வருஷத்தில் நிறையா கட்சிகள் உதயமாக, நிறைய கட்சிகள், புதிய கட்சிகள், புதிய தலைவர்கள், பரபரப்பான அரசியல் களத்தை தமிழ்நாடு சந்திக்க. அந்த நம்பிக்கையை கொடுத்தது விஜய். அந்த நம்பிக்கையை கொடுத்தது அந்த கேட்டை திறந்து விட்டது விஜய் தான். பணம் கொடுக்காம ஜெயிக்கலாம், ஜாதி பார்க்காம ஜெயிக்கலாம், மதம் பார்க்காம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டை திறந்து விட்டுருக்காரு. இனி புதுசாக எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. எல்லாமே கொடுக்காம ஜெயிக்கலாம்னு சொன்னீங்க. அந்த சோஷியல் மீடியா ஒன்றும் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்ற வார்த்தை. அது காலத்தின் கட்டாயங்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தளம் மாறும். ஒரு 20 வருஷம் வந்து பிரிண்டிங் மீடியாவில் தான் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லி ஆகணும். பேப்பரில் வீக்லி மேகசின்ஸில் தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, பேட்டிகளை சொல்லணும். அதுக்கு பிறகு 92, 91 காலகட்டங்களில் சேட்டலைட் சேனல்ஸ் வருது. அதில் உங்கள் செய்திகளை போடுறவங்க, பிரிண்ட்டு பேட்டிகளை கொடுக்குறோம். அதுக்கு பிறகு அது ஒரு 20 வருஷம் ஆதிக்கம் பண்ணுது. அந்த ஆதிக்கத்தை முறியடிக்கிறதுக்கு தான் சோஷியல் மீடியான்னு உள்ள வந்து இன்றைக்கி சந்து முந்தெல்லாம் புரிஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி அகில இந்திய அளவில், இன்றைக்கி அகில இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு. பல நாடுகளில் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு சோஷியல் மீடியா. நேபாளில் பார்த்தோம், இதில் பார்த்தோம், இலங்கையில் பார்த்தோம், பல நாடுகளில் பார்க்குறோம். ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளே கரப்பாம்பூச்சி இது பண்ணியிருந்தேன். வர 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறாங்க டெல்லியில் ஜந்தர் மந்தரில். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றாங்க. நீ எழுதி வச்சுங்க, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோ காங்கிரஸோ இல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் போய்கிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் கேள்விகள் பலத்தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம்.